வெல்கம் டு மை சேனல். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 40 சைஸ் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். கமெண்ட் பாக்ஸில் நம்ம வீவர் ஒருத்தவங்க 40 சைஸில் ஒரு ப்ளவுஸ் சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நான் 40 சைஸில் ஒரு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நமக்கு பாடி சைஸு 38க்கு மேலே போயிட்டாலே நீங்கள் கட்டாயம் 1 மீட்டர் துணி எடுத்தாகணும். இப்போ நம்ம 40 சைஸில் கட் பண்ண போகிறோம். துணி எப்படி மடிக்கிறது அப்படின்னு நான் ஏற்கனவே 2-3 ப்ளவுஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், துணி நம்ம இப்படி தான் மடிக்கணும். ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்தது மாதிரி இருக்கணும், ஓப்பன் சைடு இந்த சைடு இருக்கணும். நீங்கள் முடிஞ்ச அளவு கரபாகம் இந்த பக்கம் வர்றது மாதிரியே மடிங்க. ஏன்னா துணியில் குறுக்கு ஸ்ட்ரைட்டு அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டில் கிடைக்கும். எப்போயுமே ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம ஸ்ட்ரைட்டில் கட் பண்ணி போட்டு பார்த்திங்கன்னா தான் அது ரொம்ப நீட்டாக இருக்கும். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக் சைடுக்கு போகலாம். இப்போ நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறலாம். இப்போ ஹைட்டு ஒரு 14.5 வைக்கிறேன். இப்போ 40 இன்ச் ப்ளவுஸுக்கு இந்த பிரெத்து நம்ம ஒரு 12 இன்ச்சு எடுக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு அவுட்லைன் போட்டுக்கலாம். இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். கீழே இருந்து 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து 14.5 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது 12 இன்ச்சு வச்சுருக்கேன். இது அப்படியே நம்ம ஒரு அவுட்லைன் போட்டிருக்கோம். இப்போது நம்ம இந்த பேக் சைடில் ஒரு 4 பாயிண்ட் குறிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம கழுத்து அகலம் குறிக்கணும். அதுக்கப்புறம் ஷோல்டர் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆம்கோல் அளவு குறிக்கணும். அப்புறம் நெக்கு டீப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து வைக்கணும். இப்போ ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கழுத்து அகலம் இந்த இடம் நம்ம 2.5 இன்ச்சு வச்சாலே போதுங்க. இதுக்கு மேலே நீங்கள் தள்ளினீங்கன்னா ஒருவேளை ஷோல்டர் இறங்குறதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் 2.5 இன்ச்சு வைங்க, எல்லாருக்குமே செட் ஆகி வரும். அப்புறம் அந்த 2.5 இன்ச்சு வச்ச இடத்துல இருந்து நீங்கள் ஒரு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இந்த ஆம்கோல் அளவு நீங்கள் ஒரு 6.5 எடுக்கணும். நெக்கு அவங்கவுங்க என்ன ஸ்டைலில் போடுறாங்களோ அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாங்க. இப்போ நான் டெப்த்து 7.5 எடுக்கிறேன். இதில் நம்ம அப்படியே நெக்கு வரைஞ்சிக்கிறலாம். இப்போது இந்த இடம் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு இந்த ஆம்கோல் வளைவு எப்படி வரைகிறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நான் ஏற்கனவே இது 2-3 ப்ளவுஸில் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். இருந்தாலும் இப்போயும் உங்களுக்கு நான் ஒரு தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா, இந்த கார்னர்லேருந்து நீங்கள் 1.25 அல்லது 1.5 எடுங்க. இப்போது இந்த பாயிண்ட்டை டச் பண்ணி வர்றது மாதிரி நீங்கள் ஆம்கோல் வரையணுங்க. பாருங்கள், இப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் அழகாக வந்துடும். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கிராஸ், ஹிப்பு வர்ற இடத்துல கொஞ்சம் கிராஸ் எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு மேலே போக வேண்டாம். இப்போது சிலர் ஷோல்டர் இறங்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு, ஷோல்டர் ஏன் இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த நீங்கள் ஒன்று தள்ளி மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஷோல்டர் இறங்கும். அதுக்கப்புறம் இந்த நெக்கை சில பேர் ரொம்ப அப்படி பெருசாக ரொம்ப அகலமாக கொண்டு வந்தாலும் உங்களுக்கு ஷோல்டர் இறங்கும். அதனால் நீங்கள் எப்பயுமே இந்த நெக்கு வரையும் பொழுதும் இந்த இடம் மார்க் பண்ணும் பொழுதும் நான் என்ன அளவு சொல்கிறேனோ அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி கட் பண்ணி தைச்சி பாருங்கள். நல்லா கரெக்டாக வந்துடும் ப்ளவுஸு. இப்போ கட் பண்ணுறேன். இப்போ இந்த இடம் வந்தோன்னே நீங்கள் நிறுத்திட்டு இந்த இடத்த நீங்கள் கட் பண்ணிடணுங்க. நீங்கள் இந்த கோட்டை நீங்கள் கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த பீஸ் இருந்தால் தான் நம்ம இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட் எடுக்க முடியும். அதனால் நம்ம இந்த இடம் வந்த உடனே இப்படி இறங்கி ஆம்கோலை கட் பண்ணிடணும். இப்போ நம்ம பேக் சைடு ரெடி பண்ணியாச்சு.
இப்போ அடுத்து ஃப்ரண்ட்டுக்கு போகலாம். இப்போ பாருங்கள், இந்த ஓப்பன் சைடு நம்ம பக்கம் வர்றது மாதிரி நான் இப்போ மடித்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண பேக் சைடை எடுத்து இது மேலே அப்படியே போடுங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை மட்டும் வரைங்க. அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் அப்படியே மார்க் பண்ணுங்கள். இந்த ஆம்கோலை அப்படியே ட்ரேஸ் எடுங்க. நல்லா இதை ஒட்டி அப்படியே ட்ரேஸ் எடுங்க. அதுக்கப்புறம் இந்த பேக் சைடோட பாதி அளவு நீங்கள் வரைஞ்சா போதும். இந்த கிராஸ் வரையாமல் அப்படி ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த பேக் சைடை நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்தோடனே நீங்கள் முக்கியமாக வரைய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஆம்கோல் இருக்குது இல்லைங்களா, கரெக்டாக பாருங்கள், இந்த பெண்டு வருதில்ல, அதுக்கு நேராக ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணி வர்றது மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் ஆம்கோல் வரைங்க. இப்படி வரையணும். இப்படி வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக்கு வந்து 40 சைஸுக்கு ஒரு 6.5 எடுத்தால் போதும். இந்த ஷோல்டர் இறங்குதுன்னு சில பேர் சொல்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் நெக்கு நீங்கள் ரொம்ப 7.5 8 அப்படி வச்சா கூட இறங்கும். அதனால் மேக்ஸிமம் 6.5 வைங்க. நெக்கு நம்ம பெருசாக ஆக்கிட்டாலே ஷோல்டர் இறங்கிடுங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வரைங்க. அதே மாதிரி நெக்கை வந்து ரொம்ப அகலமாக வரையாதீங்க. ஃப்ரண்ட் நெக்கை ரொம்ப அகலமாக வரையக்கூடாது. இது வந்து நல்லா அப்படி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு இந்த இடத்துல ஒரு 1 இன்ச்சு எடுங்க. 1 இன்ச்சு எடுத்துகிட்டு அந்த 1 இன்ச்சை டச் பண்ணி வர்றது மாதிரி நெக்கு வரைங்க. நீங்கள் இந்த மாதிரி நெக்கு வரைஞ்சிட்டாலே போதும், உங்களுக்கு கழுத்தெல்லாம் இறங்காது. ஒருவேளை நீங்கள் ஃப்ரண்ட் நெக்கை ரொம்ப அகலமாக எடுத்துட்டிங்கன்னா கட்டாயம் ஷோல்டர் இறங்குங்க. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போது ஷேப் லெங்க்த்து வந்து நம்ம ஒரு 13 இன்ச்சு எடுக்கலாம். 40 சைஸ் ப்ளவுஸுக்கு நம்ம ஒரு 13 இன்ச்சு எடுக்கலாம். இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக ப்ளவுஸ் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போது இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு 4.25 இன்ச்சு வைங்க. இந்த இடம் ஒரு 2 இன்ச்சு வைங்க. பாருங்கள், இந்த 3 கோட்டையும் இந்த 3 பாயிண்ட்டையும் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஃப்ரண்ட்டு ஷேப் கிடச்சிரும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வரைஞ்சிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பேக் சைடை எடுத்து வச்சு என்ன பண்ணோம், பேக் சைடை வச்சு இந்த இடமும் ஷோல்டரும் இந்த பேக் சைடு ஆம்கோலையும் அப்படியே ட்ரேஸ் எடுத்தோம். இங்கே பாதி அளவு வரைஞ்சோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த ஆம்கோலை நம்ம ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வரைஞ்சிருக்கோம். அப்புறம் வந்து ஃப்ரண்ட் நெக்கு நம்ம பாக்ஸ் போட்டு என்ன டெப்த்து ஃப்ரண்ட் நெக் இருக்கோ அதை பாக்ஸ் போட்டுட்டு அதை நம்ம அப்படியே இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணி அழகாக அந்த நெக்கு வரைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஷேப் லெங்க்த்து ஒரு 13 இன்ச்சு எடுத்திருக்கோம். அதை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1.5 இன்ச்சு, இங்கேருந்து 4.25, இங்கேருந்து 2 இன்ச்சு எடுத்து நம்ம இந்த 3 பாயிண்ட்டையும் இப்படி சேர்த்துருக்கோம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். ஃப்ரண்ட்டு கட் பண்ண உடனேயே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 4.25 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு நாச் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல அந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, இதில் வந்து இதனுடைய சென்டரை விட்டுடுங்க. இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி நாச் போடுங்க. இந்த ஆம்கோல் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆம்கோலுடைய சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிங்க. நீங்கள் இப்படி வச்சு பார்த்தா உங்களுக்கு அந்த சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். பாருங்கள், இப்படி வச்சுட்டு நெகத்தில் ஒரு கீறி விட்டுட்டிட்டு எடுத்திங்கன்னா இந்த பாருங்கள், இந்த இடம் உங்களுக்கு அடையாளம் தெரியுது இல்லைங்களா, இங்கே இருந்து ஒரு 1/4 இன்ச்சு இந்த பக்கம் தள்ளி தான் நீங்கள் நாச் போடணும். சென்டர்கிட்ட போடாதீங்க, தள்ளி போடுங்க. பாருங்கள், இப்படி ஒரு 3 நாச் போட்டு வச்சுக்கிறணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணிட்டோம். அடுத்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போது ஸ்லீவுக்கு வந்து நீங்கள் துணியை 4ஆக தான் மடிக்கணும். 4ஆக மடிச்சுட்டு ஸ்லீவ் லெங்க்த்து எவ்வளவோ அதோட 2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் லெங்க்த்து 7 அப்படின்னா 9 வைங்க. இந்த அகலம் இருக்குது இல்லைங்களா, அது அப்படியே இருக்கிற அகலத்தை அப்படியே வைங்க. இங்கே
இங்கே இருந்து ஒரு 3.5 இன்ச்சு இறக்கிக்கோங்க. இதுக்கு நேராக ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஸ்லீவோட ஷேப் எப்படி வரணும்னா அது பாருங்கள், இப்படி வந்துட்டு இப்படி போகணும், இப்படி வந்துட்டு இப்படி போகணும். இப்போ வந்து கை சுற்றளவு ஒரு 13 இன்ச்சு வருது அப்படின்னா அதில் பாதி 6.5 எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது இப்படி கிராஸ் கூட எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கிராஸ் எடுக்காமல் அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் கட் பண்ணிக்கிறலாம். இவ்வளோ தாங்க ஸ்லீவு. நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஸ்லீவ் கட் பண்ண உடனேயே நம்ம இந்த இடத்துல ஒரு நாச் போடணும். ஸ்லீவ் சென்டரில் ஒரு நாச் போடணும். இதுக்கப்புறம் நம்மளுடைய முக்கியமான கட்டிங் ஒன்று இருக்குது. இதை அப்படியே எடுத்துட்டு ஒரு சைடு மட்டும் நம்ம ஒரு ஷேப் எடுக்கணும். இங்கேருந்து 1 இன்ச் எடுங்க. இங்கே ஏற்கனவே 1.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். இந்த ஸ்ட்ரைட்டை வச்சு நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறலாம். இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு புள்ளி குறிங்க. இதுக்கு நேராக ஒரு 3/4 இன்ச்சு வாங்க. இப்போ இந்த பாயிண்டில் இருந்து இப்படி 3/4 இன்ச்சை டச் பண்ணி இப்படியே போய் இப்போ நம்ம மேலே ஏறி வரோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் இப்படியே போங்க. இப்படியே இறங்கி போய் இந்த கோட்டை டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த ஷேப் அழகாக வந்துடும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கிறலாம். இது கம்பல்சரி கட் பண்ணணுங்க. இப்போ பாருங்கள், ஸ்லீவ் இப்படி கிடச்சிரும். இப்போ நம்ம பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ் 3மே கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து வந்து யோக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது யோக்குன்னு சொல்லுவாங்க, பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க, பட்டி துணின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட அளவு ப்ளவுஸ்லாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு 40 சைஸில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு வந்து நீங்கள் ஹைட்டு வந்து ஒரு 5.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இந்த பிரெத்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஃப்ரண்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இப்படி வைங்க. இந்த அகலத்தில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இருக்கு இல்லைங்களா, இந்த அகலத்தில் இருந்து நான் 1.5 இன்ச்சு தள்ளி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு ரெக்டாங்கிளில் ஒரு கோடு போட்டுக்கிறலாம். இப்போ நம்ம பட்டி துணி வெட்டுறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் வந்து இந்த சென்டரில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப சிம்பிளுங்க. இந்த கார்னரையும் இந்த கார்னரையும் இந்த 3/4 இன்ச்சு அப்படியே டச் பண்ணி கொண்டு போய் சேர்த்துருங்க. இவ்வளவு தாங்க. இதுதான் பெல்ட்டு. இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாமல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு தெளிவான நுணுக்கத்தோட கரெக்டான அளவோடு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் கட்டிங் மட்டும் கொஞ்சம் அழகாக என்ன மாதிரி ஒரு ப்ராப்பராக கட் பண்ணிவிட்டு தைச்சி பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்லாம் நல்லா அருமையாக ஃபிட்டிங்காக வருங்க. இப்போ நம்ம பாருங்கள், இப்போ நம்ம பட்டி துணியை கட் பண்ணிட்டோம். இங்கேருந்து 1.5 இன்ச்சு தள்ளி நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன் 1.5 இன்ச்சு தள்ளியிருக்கேன் அப்படின்னா, நம்ம இங்கே டாட் பிடிப்போம் இல்லைங்களா, இங்கே டாட் பிடிக்கும் போது இது ரெண்டும் கரெக்டாக செட் ஆகி வந்துடுங்க. இப்படி வந்துடும். இப்போ நான் பேலன்ஸ் துணியில் பாருங்கள், நான் பட்டன் பட்டி கூட கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஹூக் பட்டிக்கு 1.5 இன்ச்சில் கட் பண்ணியிருக்கேன். இது ஐ பட்டிக்கு 2.5 இன்ச்சில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த பேலன்ஸ் துணியில் நம்ம கழுத்து நம்ம ரவுண்ட் நெக்கு அப்படிங்கிறதுனால இது நம்ம கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணணும். அதுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். துணியை வந்து இப்படி நீங்கள் கிராஸில் கட் பண்ணணும். பாருங்கள், இது வந்து ஒரு 1 இன்ச்சு அல்லது ஒரு 1.25 இன்ச்சு அளவு போதும். உங்களுக்கு இப்படி கட் பண்ண வரலை, ஒரே யூனிஃபார்மாக வரலை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிட்டு கூட வெட்டுங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு இங்கே பாருங்கள் நல்லா எலாஸ்டிக் மாதிரி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். இது நீங்கள் ரவுண்ட் நெக்கில் வச்சு தைக்கும் பொழுது இது ரொம்ப உங்களுக்கு இதுதான் நல்லா வளைஞ்சு கொடுக்கும். இப்படி தான் நீங்கள் கட் பண்ணணும் கழுத்து பீஸ்க்கு. இது மாதிரி நீங்கள் ஒரு 4-5 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ 40 சைஸ்க்கு உண்டான ப்ளவுஸு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத அழகாக உங்களுக்கு ரொம்ப சுலபமாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி தைச்சு போட்டு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.